ஃபின்டெக் குருவுக்கு வரவேற்கிறோம். இங்கே நாம இந்திய பங்குச் சந்தையை அதன் அதிகாரப்பூர்வ ஆதாரங்கள்ல இருந்து அலசி ஆராயறோம். ஆமா, இங்கே சொல்ற எல்லா தகவல்களும் படிப்பு, ஆராய்ச்சி நோக்கத்துக்காக மட்டும்தான். நீங்க முதலீடு செய்யணும்னா உங்க சிபிஐ அங்கீகரிக்கப்பட்ட ஆலோசகர்கள்ட்ட கேளுங்க, இல்லன்னா நீங்களே சொந்தமா முடிவெடுங்க. சரி, மீண்டும் சிவா வழங்கும் ஃபின்டெக் குருவுக்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு தேதி அக்டோபர் 26, 2025. நாம இன்னைக்கு பார்க்க போற கம்பெனி நாட்கோ ஃபார்மா லிமிடெட். நாட்கோ ஃபார்மா நாட்கோ ஃபார்மா சிஐஎன் L24230 TG 1981 PLC 003201. சரி, இவங்கள பத்தி நம்ம என்னென்ன சோர்ஸ் வச்சு பேச போறோம்? முக்கியமா அவங்களோட லேட்டஸ்ட் 2024-25 ஆண்டு அறிக்கை இருக்கு. அப்புறம் ஆகஸ்ட் 13, 2025ல நடந்த கான்ஃபரன்ஸ் கால், அதோட நோட்ஸ், ஓகே. அவங்க கொடுத்த சில பிரசன்டேஷன்ஸ், அப்புறம் ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸோட ரிப்போர்ட் ஒன்று மே 30, 2025ல வந்தது. இது போக பொதுவாக கிடைச்ச சில தகவல்களையும் பார்த்துருக்கோம். நம்ம நோக்கம் சிம்பிள் தான். இந்த ஆதாரங்களை வச்சு நாட்கோ ஃபார்மா என்ன பண்றாங்க, அவங்க பிசினஸ் மாடல் என்ன, ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருக்கு, ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன, அதே மாதிரி என்ன ரிஸ்க் இருக்குன்னு ஒரு தெளிவான படத்தை உங்களுக்கு கொடுக்கணும். சரி, முதல்ல ஆரம்பிக்கலாமா? நாட்கோ ஃபார்மா என்னதான் செய்றாங்க? நாட்கோ வந்துட்டு முக்கியமா 2 பெரிய ஃபீல்ட்ல இருக்காங்க. ஒன்னு ஃபார்மசூட்டிகல்ஸ், அதாவது மருந்து தயாரிக்கிறது. சரி, இன்னொன்னு ஆக்ரோகெமிக்கல்ஸ், விவசாயத்துக்கு தேவையான கெமிக்கல்ஸ். ஃபார்மசூட்டிகல்ஸ்ல இன்னும் கொஞ்சம் டீப்பா சொல்லுங்களேன். கண்டிப்பா. ஃபார்மாலையும் 2 மெயின் டிவிஷன் இருக்கு. ஒன்னு ஏபிஐ, அதாவது ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்கிரீடியன்ட்ஸ். இது மருந்துக்கு தேவையான மூலப்பொருள். மூலப்பொருள், சரி. இன்னொன்னு ஃபார்முலேஷன்ஸ். இதுதான் நாம பார்க்குற மாத்திரை, கேப்சூல் மாதிரி ஃபைனல் ப்ராடக்ட். நாட்கோவோட பெரிய பலமே அவங்களோட கெமிஸ்ட்ரி ஸ்கில்ஸ் தான். ஓஹோ, அவங்க ஆரம்பத்திலிருந்தே கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான, அதாவது மத்தவங்க அதிகமா போட்டி போடாத நீஷ் மாலிக்யூல்ஸ்ல தான் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. அப்போ இவங்க தயாரிக்கிற ப்ராடக்ட்ஸ் பத்தி சொல்லுங்க. என்னென்ன மாதிரி மருந்துகள் மார்க்கெட்ல என்ன பேர்ல கிடைக்குது? இவங்க கவனம் பெரும்பாலும் ஸ்பெஷாலிட்டி ஏரியாஸ்ல இருக்கு. அதாவது கேன்சர், ஆங்காலஜி, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், கார்டியாலஜி, டயபெட்டிஸ், இந்த மாதிரி. இவங்க முக்கியமா பேரா ஐவி இல்லனா எஃப்டிஎஃப் வாய்ப்புகளை பயன்படுத்துறாங்க. பெரிய கம்பெனிகளோட பிராண்டட் மருந்துகளுக்கு ஜெனரிக் வெர்ஷன் கொண்டு வராங்க. ஒரு நிமிஷம், பாரா ஐவி எஃப்டிஎஃப்னா என்ன? அது கொஞ்சம் சிம்பிளா சொல்ல முடியுமா? சொல்றேன். பேரா ஐவினா ஒரு பிராண்டட் மருந்தோட பேட்டன்ட் இன்னும் இருக்கும்போதே இவங்க அந்த பேட்டன்ட் செல்லாது, இல்லனா எங்க ஜெனரிக் மருந்து அதை மீறலன்னு சவால் விட்டு அப்ளை பண்றது. ஓகே, சேலஞ்ச் பண்றாங்க. ஆமா, எஃப்டிஎஃப்னா ஃபர்ஸ்ட் டு ஃபைல். ஒரு மருந்தோட பேட்டன்ட் முடிகிற சமயத்துல ஆளா அதுக்கு ஜெனரிக் வெர்ஷன் கொண்டு வர அப்ளை பண்றது. அப்படி பண்ணா 180 நாளைக்கே அது விற்கிறதுக்கு பிரத்யேக உரிமை கிடைக்கும். இது பெரிய பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி. புரிஞ்சது. அப்போ அந்த மாதிரி இவங்க கொண்டு வந்த சில முக்கியமான ஜெனரிக் மருந்துகள் ஏதாவது? நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ரெவ்லமெட், லெனாலிடோமைடு, பொமலிஸ்ட், பொமாலிடோமைடு, லான்சர்ஃப், யாண்டிலிஸ், கால்குவென்ஸ், கைப்ரோலிஸ், நர்டெக், ஜெஃப்டானா, அப்புறம் இப்ப ரீசெண்டா வந்த எவரிஸ்டி, ரிஸ்டிப்ளாம், ஜெப்செல்கா, இதெல்லாம் சொல்லலாம். இந்த ரிஸ்டிப்ளாம் பத்தி ஒரு நியூஸ் பார்த்த மாதிரி ஞாபகம். விலை ரொம்ப கம்மியா கொடுத்தாங்கன்னு. ஆமா, அது ஒரு பெரிய விஷயம். ரிஸ்டிப்ளாம்ங்கிறது எஸ்எம்ஏன்னு ஒரு ரேர் தசைநார் வியாதிக்கான மருந்து. ராஷ் கம்பெனி எவரிஸ்டிங்கிற பேர்ல விக்கிறாங்க. அதோட விலை ஒரு பாட்டில் 6 லட்சம் ரூபாய்க்கு மேல. 6 லட்சமா? ஆமா ஆமா. நாட்கோ அதோட ஜெனரிக் வெர்ஷனை வெறும் 15,900 ரூபாய்க்கு விற்க டெல்லி ஹைகோர்ட் பெர்மிஷன் கொடுத்தது. கிட்டத்தட்ட 97% விலை குறைவு. 97%? நம்பவே முடியல. இது எப்படி சாத்தியம்? ரோஷ் சும்மா இருந்தாங்களா? இல்ல, ரோஷ் கேஸ் போட்டாங்க. பேட்டன்ட் பிரச்சனைன்னு சொன்னாங்க. ஆனா நாட்கோ தரப்புல ரோஷ் சின்ன சின்ன சேஞ்ச் பண்ணி பேட்டன்ட்டை நீட்டிக்க பாக்குறாங்க. இது எவர் கிரீனிங்னு வாதாடினாங்க. ஓஹோ, கோர்ட் பொது நலன்தான் முக்கியம், மருந்து மக்களுக்கு குறைஞ்ச விலையில கிடைக்கணும்னு நாட்கோவுக்கு சாதகமா ஆர்டர் போட்டாங்க. இது நாட்கோவோட லீகல் டீமோட திறமையை காட்டுது. இது பெரிய வெற்றி தான் உங்களுக்கு. சரி, மார்க்கெட்ல உங்க நிலைமை எப்படி இருக்கு? கனடால டாப் 10ன்னு சொன்னீங்க. ஆமா, அவங்க ஆண்டு அறிக்கைப்படி கனடா ஜெனரிக் மார்க்கெட்ல சேல்ஸ்ல முதல் 10 கம்பெனில ஒருத்தரா இருக்காங்க. அப்புறம் போன ஃபைனான்ஷியல் இயர்ல FY25 யூஎஸ்ல 5 புது ANDA ஃபைல் பண்ணிருக்காங்க. ANDA?
அப்ரிவியேட்டட் நியூ ட்ரக் அப்ளிகேஷன், அதாவது ஜெனரிக் மருந்துக்கு அப்ரூவல் வாங்குற அப்ளிகேஷன். இதுல செமக்ளூடைடுன்னு ஒரு டயபெட்டிஸ் மருந்து இருக்கு. அதுல ஒரு குறிப்பிட்ட டோசேஜுக்கு இவங்க மட்டும்தான் முதல் FTF. இன்னொன்னு ரிஸ்டிப்ளாம், இதுல மத்தவங்களோட சேர்ந்து FTF ஸ்டேட்டஸ். ஓகே, இவ்ளோ மருந்துகளை எங்க தயாரிக்கிறாங்க? ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டிஸ் பத்தி சொல்லுங்க. மூலப்பொருட்கள். மெயின் பிளான்ஸ் எல்லாம் தெலங்கானால இருக்கு. கொத்தூர்ல ஃபார்மா யூனிட், மேகாகுடால கெமிக்கல் யூனிட், சனத் நகர்ல R&D சென்டர். சரி. இது போக டெராடூன் உத்தரகண்ட், சென்னை தமிழ்நாடு, குவாஹத்தி அசாம் இங்கேயும் ப்ரொடக்ஷன் இருக்கு. உற்பத்தி முறை எப்படி? மூலப்பொருட்கள் பத்தி ஸ்பெசிஃபிக்கா எதுவும்? இவங்க பிசினஸ் மாடல் பெரும்பாலும் வெர்டிகலி இன்டகிரேட்டட், அதாவது மூலப்பொருள் இருந்து ஃபைனல் ப்ராடக்ட் வரைக்கும் நிறைய ஸ்டெப்ஸை இவங்களே பாத்துக்கிறாங்க. அப்போ கண்ட்ரோல் அதிகமா இருக்கும். ஆமா, அதனால ரா மெட்டீரியல் கிடைக்கிறது, விலை ஏறுறது, இதெல்லாம் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியும். மூலப்பொருள் பத்தி ஸ்பெசிஃபிக் டீடைல்ஸ் இல்ல. ஆனா கெமிஸ்ட்ரி பேஸ்டு கம்பெனிங்கிறதால ரசாயனங்கள் முக்கியம். அவங்க குளோபல் சப்ளை செயினை நம்பியிருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இவங்களோட 4 பெரிய பிளான்ட் ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜ் ZLD சிஸ்டம்ல இயங்குது. கழிவு நீரை சுத்திகரிச்சு மறுபடியும் யூஸ் பண்றாங்க. ஓ, அது ரொம்ப நல்ல விஷயம். என்விரான்மெண்டல் ஃபோக்கஸ் இருக்கு. எனர்ஜி, பவர் எப்படி? பவர் வெளியிருந்தும் வாங்குறாங்க, சொந்தமாவும் ஜெனரேட் பண்றாங்க. டீசல், விண்டு, சோலார் எல்லாம் யூஸ் பண்றாங்க. FY25ல அவங்க யூஸ் பண்ண மொத்த கரண்ட்ல கால்வாசி, அதாவது 25% மேல ரினியூவபிள் சோர்ஸ்லயும் வந்திருக்கு. இது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். ஆமா, எனர்ஜி சேவிங்ஸ்லயும் கவனம் இருக்கு. போன வருஷம் 28 மில்லியன் ரூபாய் சேமிச்சிருக்காங்க. கார்பன் எமிஷனையும் குறைச்சிருக்காங்க. நிலக்கரிக்கு பதிலா ட்ரை ஆயில் கேக் யூஸ் பண்ணவும் பிளான் பண்றாங்க. சரி, இப்ப பிசினஸ் மாடலுக்கு வருவோம். பணம் எங்கிருந்து வருது, எங்க போகுது? அவங்க பிசினஸ் மாடல் சிம்பிளா சொல்லணும்னா, இன்புட் பணம், ஐடியா, உற்பத்தி எடுத்துக்கிட்டு அதை ஃபார்மா, அக்ரோ அப்புறம் பல நாடுகள்ல செயல்படுத்துறாங்க. அதோட அவுட்புட் தான் ஃபினான்ஷியல் growth, புது ப்ராடக்ட்ஸ், குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ், எம்ப்ளாயீஸ் அப்புறம் சுற்றுச்சூழல் பாதிப்பை குறைக்கிறது. வருமானத்துல எது பெரிய பங்கு? FY25 நம்பர்ஸ் வச்சு சொல்லுங்களேன். FY25ல மொத்த வருமானம் 47,840 மில்லியன். இதுல ரொம்ப பெரிய பங்கு, கிட்டத்தட்ட 79% சொல்லலாம், 78.6% எக்ஸ்போர்ட் ஃபார்முலேஷன்ஸ்ல இருந்து தான் வருது. ஓ, ஏற்றுமதி தான் மெயின் போல. ஆமா, அமெரிக்கா, கனடா, பிரேசில் இவங்க மெயின் மார்க்கெட். உள்நாட்டு ஃபார்மா விற்பனை ஒரு 8.4% வரும். அதுல கேன்சர் மருந்துகள் முக்கியம். இப்ப Tier 2, Tier 3 சிட்டிஸ்லயும் கவனம் செலுத்துறாங்க. மத்த பிரிவுகள் API, அக்ரோ. API சேல்ஸ் ஒரு 7.5%, அக்ரோ கெமிக்கல்ஸ், கிராப் ஹெல்த் சயின்சஸ் 1.3%, மத்ததெல்லாம் ஒரு 4.2%. அப்போ எக்ஸ்போர்ட்ல இன்னும் வளர பிளான் இருக்கா? இம்போர்ட் பத்தி எதுவும் இருக்கு. ஏற்கனவே சொன்ன US, கனடா, பிரேசில் இல்லாம சவுத் ஈஸ்ட் ஏஷியா, மிடில் ஈஸ்ட் அண்ட் நார்த் ஆப்பிரிக்கா, மினா, லாட்டின் அமெரிக்கா பகுதிகளிலையும் ஃபோக்கஸ் பண்றதா சொல்றாங்க. இம்போர்ட் பத்தி நேரடி தகவல் இல்ல, ஆனா குளோபல் சப்ளை செயின் தான். சரி, செலவு பக்கம் பார்த்தா எதுக்கு முக்கியமா செலவாகுது? பெரிய செலவு ஐட்டம்ஸ்னா ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறது 5,362 மில்லியன், எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் 5,945 மில்லியன், அப்புறம் மத்த செலவுகள் 9,492 மில்லியன். R&Dக்கு எவ்வளோ சொன்னீங்க? அது முக்கியம். ஆராய்ச்சிக்கும் மேம்பாட்டுக்கும் R&D மட்டுமே 3,730 மில்லியன் செலவு பண்ணிருக்காங்க FY25. இது அவங்க ஃபியூச்சருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்கன்னு காட்டுது. டிப்ரிசியேஷன், அமோர்டைசேஷன் செலவும் கணிசமா இருக்கு, 2,352 மில்லியன். ஓகே, இவ்ளோ பிசினஸ் பண்றாங்க. லாபம் எப்படி இருக்கு? ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருக்கு? நம்பர்ஸ் நல்லா இருக்கா? ஃபினான்ஷியல்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லணும். FY25ல மொத்த ரெவென்யூ 47,840 மில்லியன். இது போன வருஷத்தை விட 16% ஜாஸ்தி. 16%, நல்ல வளர்ச்சி. லாபம் PAT, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 18,834 மில்லியன். இது 36% வளர்ச்சி. இது ரொம்ப சூப்பரான growth. 36% PET growth-ஆ? வாவ். EBITDA எப்படி இருக்கு? மார்ஜின்? EBITDA, அதாவது வட்டி, வரி, தேய்மானத்துக்கு முன்னாடி இருக்கிற லாபம் 25,505 மில்லியன். EBITDA மார்ஜின் பாத்தீங்கன்னா 53.3%. இது இண்டஸ்ட்ரியிலே ரொம்ப ஹையான மார்ஜின். EPS-உம் நல்லா வளர்ந்திருக்குன்னு சொன்னீங்க. ஆமா, ஒரு பங்குக்கான வருமானம் EPS 77.34 ரூபீஸ்ல இருந்து 105.26 உயர்ந்திருக்கு. மத்த ரேஷியோஸ் எப்படி இருக்கு? ROE, ROCE லாம்? ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ROE 30.1%.
ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் ROCE 39.4%. ரெண்டுமே ரொம்ப இம்ப்ரெசிவான நம்பர்ஸ். PAT மார்ஜின் 39.4% சொன்னீங்க. ஆமா, ஆண்டு அறிக்கைப்படி பொதுவா ROE 25%க்கு மேல இருந்தாலே நல்ல கம்பெனின்னு ஒரு கருத்து இருக்கு. ஆனா கடன் எப்படி இருக்கணும்னு பார்க்கணும். இவங்களுக்கு கடன் எப்படி? கேஷ் ஃப்ளோ? கடன் பெரிய அளவுல இல்ல, கையில நல்ல கேஷ் பேலன்ஸ் இருக்கு. ஆகஸ்ட் 2025 கால்ல சொன்னதுபடி அந்த ஆட்காக்கிங் கிரெயின் டீலுக்கு முன்னாடி சுமார் 3500 கோடி கேஷ் கையில இருந்திருக்கு. ஓ, கேஷ் ரிச் கம்பெனி. ஆமா, கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆபரேஷன்ஸும் நல்ல பாசிட்டிவா இருக்கு. இது ஒரு ஹெல்த்தியான சைன். கடைசி குவார்ட்டர் Q4 FY25 எப்படி போச்சு? ஃபோர்த் குவார்ட்டர்லயும் நல்ல growth தான். ரெவென்யூ 16.3% இயர் ஆன் இயர் வளர்ந்திருக்கு. எக்ஸ்போர்ட் ரெவென்யூ 10.2% இயர் ஆன் இயர் வளர்ந்திருக்கு. அருமை, ஃபினான்ஷியல்ஸ் பக்கா இருக்குன்னு தெரியுது. சரி, இனி எதிர்காலத்தை பார்ப்போம். நாட்கோவோட growth பிளான்ஸ் என்ன? அவங்க ஸ்ட்ராட்டஜி பத்தி கால் ரிப்போர்ட்ஸ்ல சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. முக்கியமா அமெரிக்கா மார்க்கெட்ல அந்த பாரா IVFTF அப்ளிகேஷன்ஸ்ல தொடர்ந்து கவனம் செலுத்த போறாங்க. அடுத்த வருஷத்துக்கு பிளான்ஸ்? வர ஃபைனான்ஷியல் இயர், அதாவது FY26ல ஒரு 7-8 புது அப்ளிகேஷன்ஸ் ஃபைல் பண்ண பிளான் இருக்கு. இதுல செமாக்ளூடைடு, ஒலாபாரிப், கார்ஃபில்சோமிப், எர்டாஃபிட்டனிப் மாதிரி மருந்துகள்லாம் அடங்கும்னு சொல்றாங்க. அமெரிக்காவுல அந்த பயோசெக்யூர் ஆக்ட் பத்தி பேசிட்டு இருக்காங்களே, அது இவங்களுக்கு எப்படி இருக்கும்? அது அவங்க ஒரு வாய்ப்பா பார்க்கறாங்க. ஏன்னா அது சீன கம்பெனிகளுக்கு சில தடைகள் கொண்டு வரலாம். அது இவங்களுக்கு சாதகமா அமையலாம்னு நினைக்கிறாங்க. குளோபல் எக்ஸ்பான்ஷன், R&D பத்தி? கனடா, பிரேசில், ஆசியான், மெனா, லாட்டம் மார்க்கெட்ஸ்ல இன்னும் ஸ்ட்ராங்காக பிளான் பண்றாங்க. R&D செலவை FY26ல 4 பில்லியன் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ண போறாங்களாம். 4 பில்லியன் எதுல முக்கியமா செலவு பண்ண போறாங்க? மெயின் ஃபோக்கஸ் கேன்சர் மருந்துகள், பெப்டைடுகள், ஒலிகோபெப்டைடுகள் மேல இருக்குமா. இதுக்கெல்லாம் ரொம்ப செலவாகும், கிளினிக்கல் ட்ரையல்ஸ் தேவைப்படும். புதுசா மருந்து கண்டுபிடிக்கிற NCE ரிசர்ச்க்கு மட்டுமே 250-300 மில்லியன் ஒதுக்கி இருக்காங்க. செல் தெரப்பி விஷயம் என்ன? ஆமா, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மூவ். ஜெனசிஸ்னு ஒரு US பயோடெக் கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க கார்டி செல் தெரப்பி டெவலப் பண்றாங்க லூகேமியாவுக்கு. அதோட ஹியூமன் ட்ரையல்ஸ் இந்தியால சீக்கிரமே ஆரம்பிக்கலாம்னு சொல்றாங்க. ஓ, இது பெரிய விஷயம். அதே மாதிரி ஐஸ்டாம்னு ஒரு பெங்களூர் ஸ்டார்ட் அப், அவங்க வயசானவங்களுக்கு வர்ற கண் பார்வை குறைபாடு AMDக்கு செல் தெரப்பி உருவாக்குறாங்க. அதுல $1 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் லாங் டேர்ம் கேம், ரிஸ்க் அதிகம், ரிட்டர்னும் அதிகமா இருக்கலாம். இது வெறும் ஜெனரிக் கம்பெனிங்கிறத தாண்டி போற மாதிரி தெரியுது. கையகப்படுத்தல் பத்தி எதுவும் திட்டம்? நீங்க சொல்றது கரெக்ட். இது இனோவேஷன் பக்கமும் போறத காட்டுது. அக்விசிஷன் பத்தியும் பார்க்கறாங்க. உதாரணத்துக்கு சவுத் ஆப்பிரிக்காவோட ஆட்காக் இன்கிராம் கம்பெனில ஷேர்ஸ் வாங்குறத கன்சிடர் பண்றதா கால்ல சொல்லியிருக்காங்க. சரி, இவங்களோட மெயின் வருமானம் ரெவ்லிமிட்னு சொன்னீங்க. அதோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? அதுல ரிஸ்க் இருக்கா? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஆமா, ரெவ்லிமிட் இவங்களுக்கு பெரிய வருமானம். ICICI ரிப்போர்ட் கால் ரெண்டுலயுமே என்ன சொல்றாங்கன்னா, FY26ஓட பாதி வரைக்கும் H1 FY26 ரெவென்யூ ஸ்ட்ராங்கா இருக்கலாம். அப்புறம் ஆனா ரெண்டாவது பாதியில H2 FY26 பிரைசிங் பிரஷர் வரும். அதனால ரெவென்யூ குறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இது கண்டிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு ரிஸ்க். அமெரிக்கா டாரிஃப்ஸ் போட்டா இவங்களுக்கு பாதிப்பு இருக்குமா? இது பத்தி கால்ல கேட்டப்போ மேனேஜ்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, ஆரம்பத்துல கொஞ்சம் இம்பாக்ட் இருக்கலாம், ஆனா எங்க மார்ஜின் கம்மியா இருக்கிறதால அந்த காஸ்ட் கஸ்டமர் கிட்ட பாஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு நடக்கும்னு பார்க்கணும். டெக்னாலஜி, பேட்டன்ட் விஷயத்துல வெளிநாட்டு கம்பெனிகளை சார்ந்திருக்காங்களா? ரிஸ்க் டிப்ளாம் மாதிரி பிரச்சனை அடிக்கடி வருமா? பாருங்க, இந்த பாரா IVFTF பாதையே அடுத்தவங்க பேட்டன்ட்டை சார்ந்தது தான். அதனால ரிஸ்டிப்லா மாதிரி லீகல் சண்டைகள் வர வாய்ப்பு இருக்கு. அப்போ அது ஒரு ரிஸ்க் தானே? ஆமா, ஆனா இவங்க R&Dல இன்வெஸ்ட் பண்றதே இந்த சார்பு நிலையை குறைக்கத்தான். சொந்தமா டெக்னாலஜியை வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த கார்டி செல் தெரப்பி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் அந்த டைரக்ஷன்ல போறதுக்கான அறிகுறி தான். எவ்வளோ சார்ந்திருக்காங்கன்னு கரெக்டா சொல்ல முடியல, ஆனா குறைக்க முயற்சி பண்றாங்க. எல்லாம் சரிதான். ஆனா ரிஸ்க்னு பார்த்தா முதலீட்டாளர்கள் முக்கியமா எதை கவனிக்கணும்? நிச்சயமா, முதல்ல மார்க்கெட் ரிஸ்க். குளோபல் ஃபார்மா மார்க்கெட் கொஞ்சம் அன்சர்டனா இருக்கு. அப்புறம் ரெவென்யூ மாதிரி சிங்கிள் ப்ராடக்ட் மேல ரொம்ப டிபெண்டண்டா இருக்கிறது, அதுல விலை குறைஞ்சா வர்ற பாதிப்பு, இது ஒரு பெரிய ரிஸ்க். காம்படிஷன், பிரைஸ் குறைக்க சொல்லி வர்ற பிரஷர், இதெல்லாம் எப்பவும் இருக்கும். ரெகுலேட்டரி, லீகல் ரிஸ்க்ஸ். ஆமா, US FDA மாதிரி குளோபல் ரெகுலேட்டரி பாடிஸோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். அதுல ஏதாவது பிரச்சனை வந்தா பெரிய இம்பாக்ட் இருக்கும். பேட்டன்ட் கேஸுகள் வர்றதுக்கான சான்ஸும் இருக்கு. ஆபரேஷனல் ரிஸ்க்ஸ். அந்த அக்ரோ கெமிக்கல்ஸை பத்தி சொல்லுங்க. அதுதான் இப்போ கொஞ்சம் கவலைக்குரிய விஷயமா தெரியுது. அந்த அக்ரோ கெமிக்கல்ஸ் டிவிஷன் தொடர்ந்து நஷ்டத்துல இயங்குது.
FY25ல அந்த செக்மெண்ட் ரெவென்யூ கிட்டத்தட்ட 45% குறைஞ்சிருக்கு. 45%? ஆமா, அந்த செக்மெண்ட் சொத்துக்களோட மதிப்பை மறுபடியும் அசஸ் பண்ணியிருக்காங்கன்னு இம்பையர்மெண்ட் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் வார்னிங் சைன் தான். மேனேஜ்மெண்ட் இதை எப்படி சரி பண்ண போறாங்க, இல்ல அதிலிருந்து வெளியே வர போறாங்களான்னு பார்க்கணும். இது போக சப்ளை செயின் டிஸ்ரப்ஷன், ட்ரேட் டென்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்கு. ஃபைனான்ஷியல் ரிஸ்க் ஐசிஐசிஐ ரிப்போர்ட் பத்தி சொன்னீங்களே. ஆமா, ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் அவங்க ரிப்போர்ட்ல நாட்கோவோட ரெவென்யூ ப்ராஃபிட் எஸ்டிமேட்ஸை குறைச்சிருக்கிறாங்க. முக்கியமா ரெவ்லிமிட் வருமானம் குறையும்னு எதிர்பார்க்கறதால ஸ்டாக்கை ஹோல்டுன்னு ரேட்டிங்கை மாத்தி டார்கெட் பிரைஸையும் 11,100 ரூபாயிலிருந்து 890 குறைச்சிருக்கிறாங்க. இது முதலீட்டாளர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, இவ்ளோ விஷயங்களை அலசிட்டோம். சுருக்கமா சொல்லணும்னா நாட்கோ ஃபார்மா பத்தி என்ன நினைக்கிறீங்க? நாட்கோ ஃபார்மா எக்ஸ்போர்ட்டை நம்பி இருக்கிற காம்ப்ளெக்ஸ் ஜெனரிக்ஸ்ல ஸ்பெஷலைஸ் பண்ற கம்பெனி. ஃபைனான்ஷியல் ஸ்ட்ராங்கா இருக்கு, R&Dல நல்லா இன்வெஸ்ட் பண்றாங்க. ஆனா ரெவ்லிமிட் டிபெண்டன்சி அது குறைய வாய்ப்பு இருக்கிறது. அக்ரோ டிவிஷன் நஷ்டம் இதெல்லாம் சவால்கள். அதே சமயம் ரிஸ்க் டிப்ளாம் மாதிரி லீகல் வின்ஸ், கார்டி மாதிரி புது முயற்சிகள் இதெல்லாம் பாசிட்டிவ்ஸ். முதலீட்டாளர் பாயிண்ட் ஆஃப் வியூல வேல்யூவேஷன் எப்படி இருக்கு? ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் சொல்றபடி இந்த ஸ்டாக் FY26 வருமானத்தை போல 12.8 மடங்கும் FY27 வருமானத்தை போல 19.8 மடங்கும் ட்ரேட் ஆகுது. PE ரேஷியோ. EV/BDA பார்த்தா FY26க்கு 9 மடங்கும் FY27க்கு 14.6 மடங்கும் இருக்கு. இது ஒரு ரீசனபிள் வேல்யூவேஷனா தெரியலாம், ஆனா அந்த ரெவ்லிமிட் இம்பாக்டையும் மைண்ட்ல வச்சுக்கணும். சரி, இப்போ ஒரு முக்கியமான அறிவிப்பு. இது முதலீட்டு பரிந்துரை அல்ல. நாங்கள் செபி பதிவு பெற்ற ஆலோசகர்கள் இல்லை. முதலீடு செய்வதற்கு முன் உங்கள் செபி அங்கீகரிக்கப்பட்ட நிதி ஆலோசகரை அணுகவும் அல்லது உங்கள் சொந்த ஆராய்ச்சியை மேற்கொள்ளவும். ஆமா, நாட்கோவோட ஃபியூச்சர் இந்த ரெவ்லிமிட் சரிவை எப்படி மற்ற ப்ராடக்ட்ஸ் வச்சு ஈடு கட்டுறாங்க, புது R&D முயற்சிகள் இந்த அளவுக்கு சக்சஸ் ஆகுதுங்கிறத பொறுத்து இருக்கு. முக்கியமா அந்த இஜெனசிஸ், ஐஸ்டம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அக்ரோ டிவிஷன்ல என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பார்க்கணும். இந்த விரிவான அலசலுக்கு ரொம்ப நன்றி. இது உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் நம்புறோம். ஃபின்டெக் குரு யூடியூப் சேனல் பார்வையாளர்கள் எல்லாருக்கும் எங்க நன்றி. மார்க்கெட்டை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க, டேட்டாவை வச்சு உங்க முடிவுகளை எடுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நாங்க பண்ணணும்னா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அடுத்த பகுப்பாய்வில் சந்திப்போம். நன்றி.